உலகம் முழுவதையும் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த போகிற ஒரு எழுப்புதல் அக்னி இந்தியாவிலே போடப்படுகிற காலம் வந்துவிட்டது. ஒரு பக்கம் எழுப்புதல் நடக்கும் பொழுது இன்னொரு பக்கம் உபத்திரவத்தை சந்தித்து தான் ஆக வேண்டும். அதற்கு மத்தியில எனக்காக நெருக்க ஆயத்தமா? அந்த எழுப்புதல் அக்னி அந்த அளவிற்கு மாற்றத்தை கொண்டு வந்தது. தமிழ்நாட்டில் இந்த மாற்றம் வரப்போகிறது, இந்தியாவில் இந்த மாற்றம் வரப்போகிறது. எழுப்புதலுக்கு தேவன் பயன்படுத்துகிற ஊழியர்கள், அந்த ஊழியர்களுக்காக ஜெபிப்பது, அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவனுடைய ஆலயம் இருந்தது. அதில் பிரதான ஆசாரியர்கள், லேவியர்கள், அவங்க தேவாலயத்தை சுற்றி தான் அந்த ஊழியம் இருந்தது. அதுதான் பழைய ஏற்பாட்டு கால ஊழியம். புதிய ஏற்பாட்டிலே நம்ம வரும்போது வேதத்தில் எபேசிய 4 சொல்லப்பட்டபடி 5 விதமான ஊழியங்கள்: அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், அப்புறம் மேய்ப்பர்கள், போதகர்கள். 5 விதமான ஊழியங்கள் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. 5 விதமான ஊழியங்கள் புதிய ஏற்பாட்டில் எழுப்புதலின் விளைவாக உண்டான புதிய ஊழியங்கள். அதைத்தான் அப்போஸ்தலர் நடபடிகளிலே நம்ம பார்க்கிறோம். இந்த 5 விதமான ஊழியங்களும் நிறைவேறினதை அப்போஸ்தலர் நடபடிகளிலே பார்க்க முடியும். இப்பவும் அந்த மாதிரி ஊழியம் நடக்கிறாரு. இந்த ஊழியர்களை தான் ஆண்டவர் பயன்படுத்தி எழுப்புதலை பரவ செய்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2 உண்டான எழுப்புதல் ஆசியா கண்டம் முழுவதிலும் பரவினது, ஐரோப்பா கண்டம் முழுவதிலும் பரவினது. இதில் சுவிசேஷகர்களை கர்த்தர் பயன்படுத்தினார். பிலிப்பு என்கிற சுவிசேஷகன் அப்போஸ்தலர் 8 சமாரியாவில் போய் பலத்த அற்புதங்களை செய்த போது அநேகர் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஸ்தேவான் அவர் ஒரு சுவிசேஷகர் தான். அவர் ஒரு சுவிசேஷ ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர். இது மாதிரி சுவிசேஷகர்கள், மெய்ப்பர்கள், அப்போஸ்தலர்கள், சில அகபு என்கிற தீர்க்கதரிசி. நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 13 வாசிக்கும் போது பவுல், பர்னபாலாம் தீர்க்கதரிசிகளாகவும் போதகர்களாகவும் இருந்தாங்க. ப்ராஃபட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் 2 விதமான ஊழியத்தை சபையிலே நிறைவேற்றினார்கள் என்று வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. இதான் அந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள ஊழிய அழைப்பு. இதே மாதிரி தான் இப்பவும் இந்த உலகத்தில் அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க, தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, மெய்ப்பர்கள் இருக்கிறாங்க, சுவிசேஷகள் இருக்கிறாங்க, நல்ல போதிக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்போ இவங்கள தான் எழுப்புதல் திட்டத்துல தேவன் முதன்மையாய் வைத்து பயன்படுத்துகிறார். எல்லாரையும் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஆனா தலைமையில் இருக்கிறவங்க இந்த ஊழியர்கள் தான். மொழி நேர ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட ஊழியர்கள். அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? எழுப்புதல் காலத்துல அப்போஸ்தலர் நடபடிகள்ல அவங்க எப்படி செயல்பட்டாங்க? இதைத்தான் நம்ம கவனமாய் பார்க்க வேண்டும். வேத புஸ்தகத்துல கலாத்தியர் 5 22, 23 வாசித்தா ஆவியின் வரங்கள் 9 காரியம் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி 1 கொரிந்தியர் 12 8 முதல் 10 வசனங்கள் வாசித்தால் ஆவியின் வரங்கள் 9 சொல்லப்படுகிறது. நான் இந்த நாட்களில் இதை குறித்து தியானித்து ஜெபித்த போது முதலாவது ஊழியர்களை குறித்து செய்தி. இதுல ஊழியர்களுடைய கனிகள் 9. நான் அறிந்த அளவில் வேத புஸ்தகத்திலிருந்து அப்போஸ்தலர் நடபடிகள்ல இருந்து ஊழியர்களுடைய கனிகள் 9. இந்த ஊழியர்கள் இப்படி இருந்தாதான் எழுப்புதல் பரவி செல்ல முடியும். அப்ப நமக்குள்ள ஒரு மனம் திரும்புதலும் அர்ப்பணிப்பும் அவசியம். அப்ப ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? அப்போஸ்தலர் 8 சமாரியா பட்டணத்துல எழுப்புதல் வந்து விட்டார். ஒரு பிலிப்பு மூலமா அற்புத அடையாளம் நடக்குது, நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. உடனே எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலர்கள் ஒண்ணு கூடி பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? நம்ம பிலிப்பு சகோதரர் அந்த சமாரியாவுக்கு போனாரு, நிறைய அற்புதம்லாம் நடந்திருக்குது, நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. அப்ப அடுத்து என்ன பண்ணலாம்? அவங்க மறுபடியும் அபிஷேகம் பெறணும், கர்த்தருக்குள்ளே வளரணும், அதுக்கான போதனை கொடுக்கப்படணும். அதுக்கு 2 பேரை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி பேதுருவையும் யோவானையும் அனுப்பினார்கள். 2 பேரும் மூத்த ஊழியர்கள். நல்ல கவனிங்க, பேதுரு யோவானு மூத்த ஊழியர்கள், இயேசுவோடு இருந்தவங்க.
அவங்கள நீங்க 2 பேரும் போங்க, பிலிப்பு மூலமா எழுப்புதல் ஆரம்பிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு மக்களுக்கு போதிச்சுட்டு வாங்க, அவங்க அபிஷேகம் வரணும், வசனத்துல நிலைச்சிருக்கணும் போங்கன்னு உடனே பேதுரு யோவானு போறாங்க. என்ன நடந்திருக்கு யோசித்து பாருங்க. எருசலேமில இருந்து பஸ் ஏறி சமாரியாவில் வந்து இறங்கிட்டாங்க. சமாரியாவுக்கு தான் அனுப்புறாங்க. சமாரியாவில் இறங்கி அங்க இயேசுவை ஏற்றங்கொண்டவங்களை கூட்டி வைத்து அபிஷேகத்தை பற்றி சொல்லி அவங்க மேல கைகள் வைத்த போது அவங்க அபிஷேகம் பெறுகிறாங்க. அப்ப பரிசுத்த ஆவியை பற்றி போதிச்சு அந்த அபிஷேகத்துக்குள்ள நடத்தி அவங்களை பலப்படுத்துறாங்க. அது முடிந்த அந்த ஊழியம் முடிந்தது. இவங்க எதுக்கு அனுப்பப்பட்டாங்களோ அந்த ஊழியம் முடிந்தது. சரி, நம்மள அப்போஸ்தலர்கள் அனுப்புனாங்க, நம்ம ஊழியம் முடிஞ்சிட்டு பேதுரு யோவானும் சரி நேர ஒரு பஸ் ஏறி மறுபடியும் எருசலேம் போயிடலாமா, அப்படிதானே செஞ்சிருக்கணும். ஆனா என்ன செஞ்சாங்க? அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல்ல வாசிங்க. சமரியர் வேத வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவளிடத்திற்கு அனுப்பினார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, நீங்க போய் அடுத்த லெவல்ல வழி நடத்துங்க, டீச் பண்ணுங்க அப்படின்னு அவங்க வந்து அபிஷேகத்துக்குள்ள நடத்திட்டாங்க. 25ஆம் வசனம் வாசிங்க. இவ்விதமாய் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை சாட்சியாய் அறிவித்து வசனத்தை அவங்களுக்கு சொல்லி டீச் பண்ணி முடித்த பிறகு சமாரியருடைய அநேக கிராமங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். வசனத்தை கவனிங்க ஊழியக்காரர்கள், 2 பெரிய அப்போஸ்தலர்கள், நீங்க போய் டீச் பண்ணுங்க, அபிஷேகத்துக்குள்ள நடத்துங்கன்னு அனுப்பிட்டாங்க. அவங்க கை வைத்த பொழுது அபிஷேகம் இறங்கி விட்டது, வசனத்தை போதித்தாங்க, வேலை முடிந்து விட்டது. பஸ் ஏறி எருசலேமுக்கு போகலாம் என்று போகவில்லை, அநேக கிராமங்களிலே சுவிசேஷத்தை அறிவித்து திரும்பினார்கள். இதை செய்யாம எப்படி எழுப்புதல் பரவும்? கட்டடத்துக்குள்ளே கூடி பாட்டு பாடி ஆராதனை பண்ணி சத்தம் போட்டு கை தட்டி கொண்டு இனி வெளியில சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் எப்படி எழுப்புதல் பரவ முடியும்? மெய்ப்பனா இருந்தாலும் சுவிசேஷகனா இருந்தாலும் தீர்க்கதரிசியா இருந்தாலும் போதிக்கிறவா இருந்தாலும் சுவிசேஷம் அறிவித்தே ஆக வேண்டும் என்று எபேசியர் 4ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. சுவிசேஷம் அறிவிக்காத எந்த ஊழியமும் தேவனுக்கு பிரியமான ஊழியம் அல்ல. எந்த ஊழியக்காரனும் எந்த சபையும் ஆண்டவருக்கு பிரியமான ஊழியம் அல்ல, சபை அல்ல. அப்போஸ்தலர் நடபடிகள் தெளிவா சொல்லுகிறது. கிராமங்கள் தோறும் சுவிசேஷத்தை அறிவித்த எருசலேமுக்கு வந்தாங்க. நீங்க அனுப்புனீங்க, நாங்க செஞ்சு முடிச்சிட்டோம், இனி வந்துட்டோம். இல்ல, இன்னும் நிறைய கிராமங்கள் இயேசு பற்றி தெரியாது, அவங்களுக்கு அறிவித்து விட்டு வந்தார்கள் பேதுரும் யோவானும். எப்படி அறிவிச்சிருப்பாங்க? அங்க நோட்டீஸ் போர்டு ஆள் இல்ல, மேடை கிடையாது, மைக் செட்டு கிடையாது, தெருவில் நின்று பேசியிருப்பாங்க, ரோட்ல நின்று பேசியிருப்பாங்க. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கிறோம், இயேசு என்கிற ரட்சகர் உங்களுக்காக வந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார் சொல்லி இருப்பாங்க. தேவனால் பயன்படுத்தப்பட்ட எல்லா ஊழியர்களின் தெருவில் நின்று பிரசங்கித்தவங்க தான். தெரியுமா உங்களுக்கு? சௌர டிஜேஸ் தினகரன் முதல் பிரசங்கம் தெருவில் பண்ணாங்க, தெரு தெருவா பிரசங்கம் பண்ணாங்க. அந்த அனுபவத்தை கேட்டு ஆச்சரியமா தெரு தெருவா பிரசங்கம் பண்ணவங்க. ஜீவானந்த பிரதர் கிராம தெரு தெருவா நின்று பிரசங்கம் பண்ணி சுவிசேஷத்தை அறிவித்தவர்கள். பாஸ்டர் மோகன் தெரு தெருவா பிரசங்கம் பண்ணி அறிவித்தவங்க, ரோட்ல நின்று பிரசங்கம் பண்ணினவர்கள். ஸ்டான்லி அண்ணன் இன்னைக்கு பெரிய மிஷனரி ஊழியத்தினுடைய ஸ்தாபகரா இருந்தவர், ரோட்ல நின்று பிரசங்கித்தவர்கள், தெரு பிரசங்கம் பண்ணினவர்கள். ஜான் ரவீந்திரநாத் ஒரு ஐயா தீர்க்கதரிசியா இருந்தவங்க, அவங்க அக்காடின் போட்டு ரோட்ல நின்று பாட்டு பாடி ரோட்ல சுவிசேஷ தெருக்கள் அறிவித்தவர்கள். எங்கள் ஆண்டவர் முதல்ல தெருவில் தான் நிறுத்தினார். இந்த மாவட்டத்தில் எங்க கால்படாத கிராமமே கிடையாது. தெரு தெருவா போய் பாட்டு பாடி தெரு தெருவா நின்று சத்தம் போட்டு இயேசுவை அறிவித்து அப்படி ஊழிய செய்துதான் கர்த்தர் இங்கே கொண்டு வந்தார். முதல்ல ஆரம்பிச்சது தெரு பிரசங்கம் தான். சென்னையிலே பரசுவாக்கத்துல, மூர் மார்க்கெட்ல, கடற்கரையில எத்தனையோ நாட்கள் நான் போய் சத்தம் போட்டு பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன் மக்களுக்கு. அங்கதான் முதல்ல கர்த்தர் நிறுத்தினார். வின்சென்ட் செல்வகுமார் இன்னைக்கு தீர்க்கதரிசியா பாக்குறீங்க. ராமநாதபுரத்துல கிராமமா ரோட்ல நின்று பிரசங்கம் பண்ணி தெருக்களை பிரசங்கம் பண்ணினவர் தான். தெரு பிரசங்கம் பண்ணாத நீங்கள் சபையில பிரசங்கம் பண்ணுவதற்கு தகுதியற்றவளாய் மாறி விடுகிறீர்கள். முதல்ல தெருவில பிரசங்கம் பண்ணுங்க, சபையில உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவார். தெருவில பிரசங்கம் பண்ணுங்க, மேடையில கர்த்தர் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவார்.
தெருவுக்கே போகாத சுவிசேஷகர்கள். எனக்கு ரொம்ப வேதனையான வெட்கக்கேடான ஒரு காரியம். ஆண்டவர் சொன்னார், சுவிசேஷகன் சொல்லிட்டு வர எல்லாரையும் நம்பாத, எல்லாருக்கும் நீ உதவி செய்யாதன்னார். ஏன் ஆண்டவரே? அவன் எங்க போய் சுவிசேஷம் சொன்னான்னு கேளு. பேருதான் சுவிசேஷகன். யாருக்கு போய் சுவிசேஷம் சொன்னான்? சபைகளை போய் கூட்டம் நடத்தி கொண்டு, தனக்கு கிறிஸ்தவர்களை கூட்டி வைத்துக் கொண்டு ஜெபித்துக் கொண்டு, ஒரு கிராமத்துக்கும் போனதில்லை, ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொன்னதில்லை. இவன் என் சுவிசேஷகன் அல்ல, இவன் ஊர் சொட்டுகிற, அவன் ஏமாற்றுகிற ஊழியக்காரன், சோம்பேறியான ஊழியக்காரன், பொல்லாத ஊழியக்காரன், பிழைப்புக்காக ஊழியத்துக்கு வந்தவன். அவனுக்கு உதவி செய்யாத. அதனால நிறைய ஊழியர்களை நான் சேர்ப்பதே இல்லை. ஆண்டவர் சொல்ற, எதுக்கு அவனுக்கு உதவி செய்யற? ஒரு ஆளுங்க சுவிசேஷம் சொன்னது கிடையாது. ஊர் சுற்றுகிறவன், பிழைப்புக்காக ஊழியக்காரன் என்று சொல்லிக் கொள்ளுகிறவன், அவனுக்கு ஏன் உதவி செய்யற? அதே சமயத்துல வெளியவே தெரியாது, கால்கள் வலிக்க நடந்து நடந்து தெரு தெருவாய் கிராம கிராம ஊழியம் செய்கிற பலரை நான் பார்த்து ஆச்சரியப்பட்டு ஆண்டவரை துதித்திருக்கிறேன். அப்படிப்பட்ட உண்மையான ஊழியர்களும் இங்க இருக்கிறாங்க. நீங்க அடையாளம் கண்டுகொள்ளுங்க. பைபிளை தூக்கிட்டு வந்து பிரைஸ் தி லார்ட் சொல்ற எல்லாரையும் நம்பாதங்க. கவனிச்சு பாருங்க என்ன ஊழியம் செய்கிறார். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட்டுதா? சுவிசேஷத்தை சொல்லுகிறாரா? சுவிசேஷம் வந்த கேளுங்க. இந்த மாசம் எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொன்னீங்க? எத்தனை கிராமத்துக்கு போனீங்க? எத்தனை பேருக்கு கைப்பிரதி கொடுத்தீங்க? எத்தனை தெருப்பிரசங்கம் பண்ணீங்கன்னு கேளுங்க. 78 இருந்து கிராம ஊழியம் செய்கிறோம். ஆண்டவர் அங்கிருந்த மைதானத்துக்கு கொண்டு வந்தார், மேடைக்கு கொண்டு வந்தார், இடங்கள்லாம் தந்தால் இன்றும் சுவிசேஷ ஊழியத்தை நிறுத்தவில்லை. இயேசுடிக்கிற ஊழியத்தில் சுவிசேஷ குழுவினர் ஒன்று வைத்து தினந்தோறும் கிராம கிராம சுவிசேஷம் அறிவிக்கிறோம். இன்றைக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறோம். கிராமம் கிராமமாய் சுவிசேஷத்தை சொல்லாத ஒரு மெய்ப்பனை அல்ல, சுவிசேஷத்தை அறிவிக்காத ஒரு சுவிசேஷகன் ஊழியக்காரனை அல்ல, சுவிசேஷத்தை அறிவிக்காத ஊழியக்காரி நான் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு ஜபக்குழு மட்டும் நடத்திக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஊழிய சீக்கிரமா காணாமல் போய்விடும். நீங்கள் ஜெபித்தால் மாத்திரம் போதாது, தெருவில் இறங்கணும், மக்களுக்குள்ள போகணும், சுவிசேஷம் சொல்லணும். அன்றைக்கு அவங்க சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல பிலிப்பு ஆண்டவர் பயன்படுத்துகிறார் சுவிசேஷகனை. ஒரு பட்டணத்துல வல்லமையாய் பயன்படுத்துறார். அப்போஸ்தலர் 8:5 சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு போய் அங்கே சுவிசேஷத்தை அறிவித்தார். சமாரியாவில் உள்ள பட்டணம் பிலிப்பு போறார். ஆண்டவர் சொல்றார், பிலிப்பு இந்த பட்டணத்துக்கு போ, என்னை பற்றி அறிவி. அங்க போனா சுவிசேஷத்தை அறிவின்னு சொன்னா அங்க யாரையுமே தெரியாது, இவரை வரவேற்க ஆள் கிடையாது, அங்க மேடை போட்டு கொடுக்கல, அவரு பிளாட்ஃபார்ம் கொடுக்கல, யாரையுமே தெரியாது. ரோட்ல போயிருப்பாரு, என்ன நடந்திருக்கும் கற்பனை பண்ணி பாருங்க. பிலிப்பு போய் பிரசங்கம் பண்ணார்னு வாசிக்கிறோம், என்ன நடந்திருக்கும்? அங்கதான் யாரையுமே தெரியாத. இவரை கூப்பிட்டாங்க, யாருமே கிடையாது. கர்த்தர் போச்சொன்னார், போயிட்டார். இப்ப போய் பார்த்தா எல்லாரும் மார்க்கெட்ல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, பொருள் வாங்கிட்டு இருந்திருப்பாங்க, ஆட்கள் நடந்து கொண்டிருப்பாங்க. என்ன செஞ்சிருப்பார்? அவர் போய் நின்று சத்தம் போட்டு, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் கவனிங்க, சகோதர சகோதரிகளை கவனிங்க, கை தட்டி ஒரு சத்தம் விட்டு என்ன பாருங்க, ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். அப்படித்தானே ஆரம்பிச்சிருக்கணும், அப்படித்தானே சொல்லி இருக்கணும். என்ன பாருங்க, ஒரு நற்செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். ஜனங்க வந்திருப்பாங்க, என்னையா நற்செய்தி? இயேசு அவர் என்ன செய்வாரு? வியாதியஸ்தரை குணமாக்குவார், பிசாசு கட்ட விடுதலை தருவார், நமக்காக மரித்த உயிர்த்தெழுந்தார், பாவ மன்னிப்பை தருவார். அற்புதம் நடந்தது, ஜனங்கள் விசுவாசித்தாங்க. சுவிசேஷம் அப்படித்தானே பிலிப்பு அறிவிச்சிருக்கணும். எங்களை ஆண்டவர் அனுப்ப, இந்த கிராமத்துக்கு போ, அந்த கிராமத்தை தெருவுக்கு போ. நான் போயிருக்கிறேன், போய் நின்னா அந்த தெருவில் யாருமே இருக்க மாட்டாங்க, ஆளே இருக்காது, வெறும் வீடு, ஆளே கண்ணுக்கு தெரியாது. ஆண்டவர் பேசு, ஒரு ஆள் கூட இருக்காது. ஆட்களும் இருக்கிற மாதிரி ஆவில நிரம்பி சத்தமிட்டு, மெகாபோன் கூட கிடையாது. எவ்வளவு சத்தத்தை உயர்த்தி, எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை, இயேசுவின் நாமத்தில் நற்செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். வருத்தப்பட்ட பார சுமக்கிறவர்களை என்னிடத்தில் வாருங்கள், இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு உங்களை அழைக்கிறார். உங்களுக்கு சமாதானத்தை தருகிறவர். பேச ஆரம்பிச்சா யாரோ ஒரு பைத்தியக்காரன் கத்துற சில வீட்டுல இருந்து பெண்கள் வந்து எட்டி பார்ப்பாங்க, அவ்வளவுதான். சொல்லு வெத. எத்தனை தெருக்கள் அப்படி போய் சத்தம் போட்டுதான் இங்க கொண்டு வந்து கத்த நிறுத்தி இருக்கிறார்.
சத்தம் போடணும், இயேசுக்காக சத்தம் போடணும், தெருவில் நிக்கணும், தெருவில் நிக்கணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அன்னைக்கு எல்லாருமே அறிவிச்சாங்க ஐயா. விசுவாசிகள், ஊழியர்கள், அப்போஸ்தலர்கள் எல்லாரும் கிராமத்துக்குள்ள அறிவிச்சாங்க. அடுத்தது பாருங்க, ரொம்ப ஆச்சரியம். இந்த பிலிப்பு ஆண்டவர் சொல்லி, நீ வனாந்தரத்துக்கு போ, தேவதூதனை அனுப்புகிறார், வனாந்தரத்துக்கு போ, ரதத்துல ஒரு ஆளு வருவாரு, அவரை சந்திக்கணும். தேசத்தை ஆளுகிற ஒரு அதிகாரத்துல ஆளை சந்திக்க பிலிப்பு அனுப்புகிறார். பிலிப்பு போனார். இந்த ரதத்துடனே சேர்ந்து கொள். அவருக்கு போய் இயேசுவை அறிவித்து ரட்சிப்புகளை நடத்தி ஞானஸ்தானம் கொடுத்துட்டார். எல்லாம் முடிஞ்சுட்டு இப்போ ஒரு பெரிய ஆத்துமா, பெரிய மீன் பிடிச்சாச்சு. ஒரு தேசத்துல ஒரு மினிஸ்டரை ஆண்டவர்களை நடத்தியாச்சு, ஞானஸ்தானம் கொடுத்தாச்சு. உடனே ஆவியானவர் பார்த்தார், நீ ரதத்திலேயே அடுத்த நாட்டுக்கு போயிடக்கூடாது தம்பி. கொண்டு போயிட்டார், ஆவிக்குள்ள ஆக்கி அவனை எடுத்துட்டு போயிட்டார் ஆவியானவர். கொண்டு போன உடனே அவர் அடுத்து என்ன நடக்குதுன்னு ஒரு வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 8:40 வாசிங்க. பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு, பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு ஆவியானவர் வனாந்தரத்திலிருந்து ஆசோத் என்கிற பட்டணத்தில் கொண்டு வந்து விட்டு விட்டார். அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகிற வரையில், அவனுடைய பட்டணம் செசரியா, அவன் வீடு இருந்த இடம் செசரியா பட்டணம். ஆண்டவர் ஆசோத்துல கொண்டு வந்து விட்டுட்டார், செசரியாவுக்கு கொண்டு வரல. இங்கிருந்து போப்பான்னு சொல்லிட்டார். அவன் நடந்து அந்த செசரியாவுக்கு போகணும். என்ன நடக்குது பாருங்க. செசரியாவுக்கு வருகிற வரையில் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வந்தான். வாசிங்க வசனத்தை தெளிவா பாருங்க. ஆவியானவர் அவனை கொண்டு போய் வனாந்தரத்தில் ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கிற மனிதனை ரட்சிப்புகளை நடத்தி விட்டார். ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாகி விட்டது. ஆவியானவர் கொண்டு போய் ஆசோத்திலே விடுகிறார். செசரியாவுக்கு போகணும். அங்க இறக்கி விட்டு விட்டார் ஆவியானவர். செசரியாவுக்கு போகிற வரைக்கும் பட்டணங்கள் தோறும் சுவிசேஷத்தை அறிவித்தான். அவன் தான் ஊழியக்காரன். அதான் புதிய ஏற்பாட்டு கால ஊழியம். இன்றைக்கு ஊழியர்கள் என்ன செய்யறோம்? நீங்களே யோசிங்க. உங்க மேய்ப்பர் என்ன பண்றாரு? திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை எல்லாம் என்ன பண்றாங்க? என்னைக்கு அதை யோசித்தீங்களா? கேட்டீங்களா? பாஸ்டர் ஐயா, திங்கட்கிழமை எங்க ஊழியத்துக்கு போனீங்க? புதன்கிழமை எந்த கிராமத்துக்கு போனீங்க? கேக்குறீங்களா? கேட்டா நம்மளை தட்டி பிரசங்கம் பண்ணிடுவாங்களே. திட்டட்டும். நீங்க திரும்ப 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 கேட்டா அவங்க மனம் திரும்பி ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் அப்படி இல்ல. உண்மையா ஊழியம் செய்யற மைப்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. கிராம கிராம சுவிசேஷம் அறிவிக்கிறவங்க. டெய்லி ஒரு புறம். இன்னைக்கு வாலிபர் ஜெபம், இன்னைக்கு பெண்கள் ஜெபம், இன்னைக்கு குடும்பங்களுக்கா ஜெபம். சபையில நடக்கிற சபைகளையும் இருக்கிறது. எல்லா சபையும் அப்படி கிடையாது, எல்லா ஊழியரும் அப்படி கிடையாது. தினந்தோறும் ஊழியம் செய்யற நல்ல மேய்ப்பர்கள் இருக்கிறாங்க, சுவிசேஷங்கள் இருக்கிறாங்க. அப்படி ஊழியர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அவங்கள நான் பார்த்திருக்கிறேன். தினமும் ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் தான் சோம்பேறிகளா சுத்தி திரிவது, ஊழியமே செய்யாம ஊழியக்காரன் என்று சொல்லிக் கொள்ளுவது. ஒரு டீச்சரை வேலை பார்க்கறதுக்கு சம்பளம் வாங்குறீங்க. வாரத்தில் எத்தனை நாள் டீச்சர் சொல்லுங்க? 6 நாள்ல எத்தனை நாள் டீச் பண்ணுவீங்க? தினமும் டீச் பண்ணாதானே சம்பளம் கிடைக்கும். சொல்லுங்க. ஒரு வியாபாரி கடை வச்சிருக்கிறார். வாரத்தில் எத்தனை நாள் கடை திறப்பார்? எல்லா நாளும் கடை திறந்தாதான் லைஃப் ஓடும். ஒரு சபை, ஒரு சர்ச்சு, ஆண்டவர் 40 லட்சம் ரூபா, 50 லட்சம் ரூபா, 20 லட்சம் ரூபா கட்டி தர்றாரு. கஷ்டப்பட்டு ஜோமணி கட்டிட்டோங்க, பிரதிஷ்டை எல்லாம் வச்சாச்சு. எத்தனை நாள் திறக்கணும்? எல்லா நாளும் திறக்கணும்ல. பிற எப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு? பிற எப்படி போஷிப்பாரு? அப்புறம் பிச்சைக்கார மாதிரி கையேந்த வேண்டியது. ஐயா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அதுக்கு செய்யணும், இதுக்கு செய்யணும்னு. எல்லா நாளும் ஊழியம் செய்தா நீங்க பிச்சைக்கார மாதிரி கையை வேந்த வேண்டிய வராது. நீங்க கொடுக்கிறவங்களை அவங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க வேலையை சரியா செய்யல,
எல்லா நாளும் சர்ச்சை திறக்கணும், எல்லா நாளும் ஜெபம் நடக்கணும், எல்லா நாளும் வசனத்தை போதிக்கணும். ஒரு நாள் எல்டர்ஸுக்கு டீச்சிங் வைங்க, ஒரு நாள் வாலிபர்களுக்கு டீச்சிங் வைங்க, ஒரு நாள் குடும்பத்திற்கு டீச்சிங் வைங்க. மாலையில 6 இருந்து 8 ஒரு 2 மணி நேரம் பைபிளை டீச் பண்ணுங்க. எவ்வளவு வாய்ப்பு இருக்கிறது, ஏன் செய்வதில்லை? எப்படி எழுப்புதல் வரும்? ஆதி திருச்சபையில தினந்தோறும் உழைத்தார்கள், தினந்தோறும் வசனத்தை சொன்னாங்க, தினந்தோறும் சுவிசேஷம் அறிவித்தாங்க. இந்த எழுப்புதல் ஊழியர்களுக்குள்ள வரும்படி நம்ம ஜெபிக்கணும். நீங்க ஜெபிக்க 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 கர்த்தர் அவங்களை சும்மா இருக்க விட மாட்டார். அதுக்கு தான் ஜெபிக்கணும். பவுல் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 9:16 சுவிசேஷத்தை நான் அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. சுவிசேஷத்தை அறிவித்து வந்து மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மீது விழுந்த கடமை. நான் அறிவிக்காவிட்டால் ஐயோ. ஐயோ நான் என்ன அர்த்தம் தெரியுமா? சாபம். சுவிசேஷத்தை அறிவிக்காத ஊழியக்காரனுக்கு சாபம் வரும். அவளை சொல்லுங்க, எனக்கு ஐயோ, நான் சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. ஒரு ஊழியக்காரனுக்குள்ள இந்த உணர்வு வரணும். நான் அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. இந்த எழுப்புதல் ஊழியர்களுக்குள்ள வரணும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இன்றைக்கு ஊழியக்காரங்க எப்படி இருக்காங்கன்னு யோசித்து பாருங்க. இப்படி மாறணும்னு ஜெபம் பண்ணணும். இதுக்கு தான் நம்ம ஜெபிக்க போகிற. எல்லாரும் எழுந்துருங்க. உங்க சபையில நீங்க பார்க்கிற ஊழியர்களை கர்த்தர் இப்படி பயன்படுத்தணும். ஊழியர்கள் மத்தியில எழுப்புதல் வரணும். ஊழியர்கள் மத்தியில ஒரு ஆவிக்குரிய மாற்றம் வரணும். ஊழியர்கள் மத்தியில் ஆவியானவர் ஊற்றப்பட்டு ஆதி திருச்சபை ஊழியர்களை போல எல்லாரையும் மாற்றணும். ஆண்டவர் பேசுற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. துதிங்க துதிங்க துதிங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்காய் ஜெபிக்க போகிறோம். முதல் நூற்றாண்டில ஆதி திருச்சபையில ஊழியர்களை தேவன் எப்படி பயன்படுத்தினாரோ அந்த எழுப்புதல் ஊழியர்களுக்குள்ள வரணும். ஊழியர்களுக்குள்ள வரணும், மெய்ப்பர்களுக்குள்ள வரணும், அப்போஸ்தலர்களுக்குள்ள வரணும், சுவிசேஷகர்களுக்குள்ள வரணும், தீர்க்கதரிசிகளுக்குள்ள வரணும், போதிக்கிறவர்களுக்குள்ள வரணும். அவங்க ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். இடைவிடாமல் ஜெபிக்கணும், இடைவிடாமல் வசனத்தை போதிக்கணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும், போதிக்கணும். தேவ வல்லமை வெளிப்படுத்தணும். உத்தமமா இயேசுவை பின்பற்றணும். உண்மை உள்ளவர்களாய் இருக்கணும். வெளிப்பாடுகளோடு ஊழியம் செய்யணும். கர்த்தர் இந்த 9 காரியத்தை நம்முடைய ஊழியர்களுக்குள்ளே ஆண்டவர் கொண்டு வரணும். ஆண்டவரே, எங்கள் மெய்ப்பரை இப்படி பயன்படுத்தணும், எங்க ஊழியர்களை இப்படி பயன்படுத்தணும், எங்கள் ஊழியர்கள் இப்படிப்பட்ட அபிஷேகத்தோட செயல்படணும். ஆண்டவரே, எங்கள் ஊழியர்கள் இடைவிடாமல் ஜெபிக்கணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும். எங்க சபைகளில இடைவிடாமல் ஜெப சத்தம் கேட்கணும். எல்லாரும் சொல்லுங்க, எங்க சபைகளில இடைவிடாமல் ஜெப சத்தம் கேட்கணும். சர்ச்சஸ்ல இடைவிடாமல் ஜெப சத்தம் கேட்கணும். எப்பொழுதும் வசனம் போதிக்கப்படணும். இடைவிடாமல் வசனம் போதிக்கப்படணும். சுவிசேஷம் அறிவிக்கணும். எல்லா ஊழியர்களும் சுவிசேஷம் அறிவிக்கணும். கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். தேவ வல்லமையை வெளிப்படுத்தணும். எங்க சபைக்குள்ள அற்புதம் நடக்கணும். ஆராதனையில் அற்புதம் நடக்கணும். ஆராதனையில வியாதியஸ்தர்கள் சுகமாக்கப்படணும். வல்லமை வெளிப்படணும். எல்லாருக்குள்ள ஒரு மனம் காணப்படணும். பெருமைகள் மாறணும், சுயநலங்கள் மாறணும். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற ஒரு மனம் உண்டாகணும். ஆண்டவரே, பாடுகளுக்கு அர்ப்பணிக்கணும். பாடுகளுக்கு என்று பயப்படக்கூடாது. பாடுகளுக்கு அர்ப்பணிக்கணும். அந்த இருதயத்தை தாரும். உத்தமமாய் உம்மை பின்பற்றணும். உத்தமமாய் குற்றம் சாட்டப்படாத வாழ்க்கை வாழணும். குற்றம் சாட்டப்படாத ஊழியம் செய்யணும். ஜெபிங்க. உண்மை உள்ளவர்களாய் இருக்கணும். உண்மை. ஆண்டவரே, வெளிப்பாடு பெற்ற ஊழியம் செய்யணும். வெளிப்பாடு பெற்ற ஊழியம் செய்யணும். ஜெபிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்க தமிழ்நாட்டுல, எங்க இந்தியாவுல எல்லா ஊழியர்களையும், மெய்ப்பர்களை, சுவிசேஷகர்களை, தீர்க்கதரிசிகளை, போதிக்கிறவர்களை, அப்போஸ்தலர்களை ஆதி திருச்சபையில நீர் பயன்படுத்தின ஊழியர்களை போல பயன்படுத்தணும். அவங்களுக்குள்ள ஒரு ஜெப அபிஷேகம் வரணும். போதிக்கிற அபிஷேகம் வரணும். சுவிசேஷத்தை அறிவிக்கிற அபிஷேகம் வரணும். உண்மையும் உத்தமமாய் பின்பற்றணும். பாடுகளை சகிக்கணும். ஆண்டவரே,
வெளிப்பாடுகளோட ஊழிய செய்யணும். அந்த அபிஷேகம் இறங்கட்டும். கர்த்தர் அப்படியெல்லாம் செய்ய போகிறார். ஆமென். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639-353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.